அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் 65யும் அப்புறம் சோயா அண்ட் வெஜ்ஜஸ்லாம் போட்டு வெஜ் புலாவும் தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரோட சிலையை கரைக்கிறதுக்கு லைக் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அதனால் வெளியில் கூட்டமே இல்லை. பட் நாங்கள் அதை கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கி வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அடவி டேம் தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம் பக்கத்துலங்கிறதுனால. ஸோ வந்துட்டு அங்கே போகிற வழியில் ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்கும். சீரியஸ்லி இந்த டீ ஷாப்பில் டீ நல்லாயிருக்கும். சின்ன கடை தான், ஒரு பேக்கரி மாதிரி இருக்கும். இஞ்சி டீ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் அடவி டேம் போகிறனோ இங்கே நான் இந்த டீ வாங்கிட்டு தான் போவேன். அக்கா பையன் வந்துட்டு பாதாம் ட்ரிங்க் ஏதோ வாங்கியிருந்தான். ஜஸ்ட் ஒரு சிப் மட்டும் குடித்தேன். போகிற வழியில் கொஞ்சம் கூட கூட்டமாக இல்லை. அண்ட் அங்கே நான் என்ட்ரான உடனேயே இந்த காட்சியை தான் பார்த்தேன். எங்கள் அம்மாவும் வாப்பாவும் வந்துட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அங்கே உள்ளே போயிட்டேன். அங்கே வந்துட்டு அக்கா பையன் நின்று அக்காவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ லைக் அவனே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அங்கே வந்துட்டு நாங்கள் நேற்று செம்ம மழை. நாங்கள் போகும்போது நம்ம ஊரில் கடைநல்லூரில் சுத்தமாக மழையே இல்லை. ஆனால் வடகரை டைமில் அந்த சைடு வந்துட்டு சரியான மழையாக இருந்தது. வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்துட்டு அந்த இடத்துலையே நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தது. எங்கள் அக்கா ஃபேமிலியும் அண்ட் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் மொத்தமாக போயிருந்தோம். அண்ட் நான் என்னோடய பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். சூப்பர் கிளைமேட். நேற்று அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு வெளியில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வெளியில் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அவங்க அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா யாருமே வராததுனால சூப்பராக இருந்தது. ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் வரும்போது. அண்ட் அடவி டேமில் மொத்தமாகவே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வந்துட்டு அங்கே ஒரு பையன் போயிட்டு இருந்தான். ஜஸ்ட் அதை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி எடுக்கக்கூடாது, சீரியஸ்லி ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் நான் என்னோட ஒரு சின்ன ஒரு செக் பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே வந்துட்டு குட்டி குட்டி அந்த ஆறு மாதிரி ஓடும். அதில் வந்துட்டு தண்ணியுமே நிறைய இருந்தது. மழை பெஞ்சதுனால சடனாக தண்ணி கூடிடுச்சு நாங்கள் ஸ்டார்டிங் இறங்கினதில். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி நல்லாவே கூடிடுச்சு. அண்ட் அக்கா பையன் வந்துட்டு நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் வந்துட்டு இந்த போகிற வழியெல்லாம் குட்டி குட்டி இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்மையாக இருந்தது. என்ன அக்கா பையன் எடுத்தான், அவனை நான் எடுத்தேன். ஸோ வந்துட்டு நேற்று ரொம்ப ஃபன்னாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நேற்று கிளைமேட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் வந்துட்டு அடவி டேம் பொறுத்த வரைக்குமே அங்கே லைட்டாக ஒரு 2 மழை பெஞ்சாலே அந்த டேம் நிறைஞ்சி தண்ணி வடியும். அண்ட் இப்போ ஒரு வாரமாக மழையே சுத்தமாக இல்லை, வெயில் தான் இருந்தது. ஸோ நேற்று பெஞ்ச மழைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மலையில் ஒதுங்கி ஒரு மரத்து கீழே நின்றுட்டு இருந்தோம். அண்டர் வாட்டர் ஷூட் எடுக்கலான்னு சொல்லி என் ஃபோனை ஒரு வழி பண்ணிட்டான் எங்கள் அக்கா பையன். ரிட்டன் வரும்போது கொஞ்சம் க்ரோடு அதிகமாகவே இருந்தது. ஒரு 6